வாழ்க்கையை பற்றிய அடிப்படையான சில சத்தியங்கள். அதாவது நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மா, இந்த மூன்றோட தொகுப்பு தான் நாம. நம்ம உடல் மட்டும் நாம கிடையாது, மனம் மட்டும் நாம கிடையாது, ஆன்மா மட்டும் நாம கிடையாது. இந்த மைக்கு நம்ம உடல், எலக்ட்ரிசிட்டி நம்ம ஆன்மா. ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் வேலை செய்யாது. எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருந்தாலும் வேலை செய்யாது, மைக் மட்டும் இருந்தாலும் வேலை செய்யாது. மைக்கும் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டியும் இருக்கணும். இதை ஸ்பீக்கரா உங்களுக்கு எடுத்து சேர்க்கிறதா மனம். மூணும் இருந்தாகணும். மூணும் இருந்தால்தான் இயங்கும். நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மா. ஆன்மாவைத்தான் உயிர், குண்டலினி சக்தி அப்படின்னு பல்வேறு பேரால சொல்றோம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் நாம். பிரச்சனை என்னன்னா, இங்க பிறக்கும் பொழுது இந்த மூன்றும் ஒன்னா இணைந்துதான் இருக்கு. மெதுவா வளர வளர என்ன பண்றோம், நம்முடைய மனம் தடித்து போய் அளவுக்கு அதிகமாக வீங்கி போய் உடலையும் ஆன்மாவையும் பிரிக்கின்றது. அதாவது நம்ம உயிர் சக்தி உடம்புக்குள்ள இயங்குகின்ற வேகத்தை குறைக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதை புரிஞ்சுக்கலாம். மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில சில செயல்களை நாம செஞ்சிட்டே இருப்போம். தவறுன்னு தெரிஞ்சா கூட, அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சா கூட, மனசுக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சா கூட, வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சா கூட, அதே செயலை திரும்ப திரும்ப செய்வோம். கரெக்டா அந்த நேரம் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம மனம் வெகுண்டு எழுந்து அந்த செயலை நம்ம செய்ய வைக்கும். அது காஃபி டீக்கு அடிமையா இருக்கிறதா இருக்கலாம், இல்ல போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறதா இருக்கலாம், இல்ல கோபம் வந்து காரணம் இல்லாமல் கத்துகின்ற அந்த மனப்பான்மையா இருக்கலாம். சில பேருக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா கைகால் ஓடாது. எந்த பழக்கமா வேணா இருக்கலாம், எந்த செயலா வேணா இருக்கலாம். ஆனா நமக்குள் அந்த உணர்ச்சி கிளர்ந்து எழுந்து மீண்டும் மீண்டும் நம்மை அதே செயலை செய்ய தூண்டுகிற அந்த மனப்பதிவுகளுக்கு சம்ஸ்காரம்னு பேரு. இந்த மனப்பதிவுகள் ஆழ்ந்து கேட்டுக்கோங்க. கேட்டீங்கன்னா போதும், எழுதணும்னு அவசியம் இல்லை, கேட்டீங்கன்னா போதும். ஒரு புது வார்த்தையை இப்ப சொல்லியிருக்கேன், சம்ஸ்காரம். அப்படின்னா இன்னையிலிருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுப்பா, தண்ணி அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு தெளிவான முடிவெடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருப்பீங்க. சாயந்தரம் 7 மணி ஆடவுடனே என்ன பண்ணும், சரியா அதுக்குன்னே 2 சண்டாள பசங்க துணைக்கு வருவானுங்க. அவனுங்களை திட்டியும் தருத்த முடியாது, வாழவும் விட மாட்டார்கள். கரெக்டா அவங்களை பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகும், துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு வாப்பா போலாம். நமக்கு இது தேவையில்லை, நம் வாழ்வின் நோக்கத்திற்கு இது சரியில்லைன்னு தெரிந்தாலும் கிளர்ந்து கிளர்ந்து எழுந்து மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புக்கு சம்ஸ்காரம்னு பேரு. இந்த சம்ஸ்காரம் வீங்கி வளர வளர உயிர், உங்கள் குண்டலினி சக்தி உடலுக்குள் இயங்குவது குறைய துவங்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் பேட்டர்ன்ஸ் சொல்லுவோம், தமிழ்ல மனப்பதிவுகள்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்தில் சதாசிவன் சம்ஸ்காரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு.
ஆகமத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆகமம் சம்ஸ்கிருதத்திலையும் இல்ல, தமிழ்லையும் இல்ல, தமிழின்ற ஒரு மொழியில இருக்கு. அதாவது தமிழுக்கு தாயாக இருக்கின்ற ஒரு மொழி. இப்ப நாம தமிழா யூஸ் பண்ற மொழி ஒரிஜினல் தமிழ் இல்ல. இந்த ஒரிஜினல் தமிழ், தமிழின்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியில பிராகிருதம்ங்கிற ஸ்கிரிப்ட்ல தான் ஆகமம் இருக்கு. ஆக்சுவலா இப்ப இருக்கிற சம்ஸ்கிருதம், இப்ப இருக்கிற தமிழ் ரெண்டுத்துக்கும் தாய்மொழியாக இருக்கின்ற மொழியில தான் ஆகமம் இருக்கு. நமக்கு இப்ப இருக்கிற தமிழும் இப்ப இருக்கிற சம்ஸ்கிருதம் ரெண்டுமே ஆகமத்திலிருந்து ஒரே அளவு தூரத்தில் தான் இருக்கு. சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையாலும், மனப்பதிவு அப்படிங்கிற வார்த்தையாலும், பேட்டர்ன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையினாலும் சொல்லப்படுற ஒரே கருத்து இதுதான். உங்களுக்குள் கிளர்ந்தெழுந்து சரியல்ல, தவறு என்று தெரிந்தாலும் அதே செயலை செய்ய தூண்டி உங்களை செய்ய வைக்கின்ற மன அமைப்பு. இது வெறும் சாராயம், சிகரெட் அதை பத்தி மட்டும் நான் சொல்லல. ஈவன் கத்துறது, ஏன் அவ்வளோ அதிகமா கத்துறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனா என்ன பண்ணுவோம், உயிரே போற மாதிரி கத்துறது. பலதரம் நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், உண்மையிலேயே வந்து, சாமி என் பொண்டாட்டியை நான் விவாகரத்து பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஐயா, கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, விவாகரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை ஃபைனலா தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சா வேற ஒண்ணும் இல்லை. இந்த காஃபி வைக்கும் பொழுது அந்த டேபிள் மேல கொஞ்சம் வேகமா வச்சிருக்காங்க, காஃபி இவர் மேல சிந்திருச்சு, அவ்வளவுதான். நான் சொன்னேன், ஐயா காஃபி சிந்தனதுக்கெல்லாம் விவாகரத்து உங்களுக்கே கொஞ்சம் இது டூ மச்சா தெரியலையா? உங்களுக்கு தெரியாது சாமி, இன்னைக்கு காஃபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா. இல்ல, காஃபிக்கும் ஆசிடுக்கும் லாஜிக்கா சம்பந்தம் இருக்காங்கயா. ஒரு காலத்துலங்கயா இந்த வீட்டு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வீட்டு பிரச்சனைகள் இல்லாமல் சமூகம் இருந்ததே இல்லை. 100 ஆண்டுக்கு முன்னாடியும் 200 ஆண்டுக்கு முன்னாடியும் கூட வீட்டு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். வீட்டில் விவாதம் நடக்கும், வாத பிரதிவாதம் நடக்கும், அதெல்லாம் இல்லாம இருந்ததில்லை. சில நேரத்தில் கைகலப்புகள் கூட நடந்துரும். ஆனா இப்போதான் வீட்டுக்குள்ள கிரிமினல் நடவடிக்கைகள் நடக்கிறது சகஜமாக ஆரம்பிச்சது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கைகலப்பு, விவாதம் அப்படிங்கறதெல்லாம் சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை. ஆனா இப்ப என்ன ஆச்சு, கிரிமினல் நடவடிக்கைகள் சர்வசாதாரணமா இருக்க ஆரம்பிச்சது. காரணம் வேற ஒண்ணும் இல்லை, அந்த காலத்துல வீட்டுக்காரர் வேலையிலிருந்து வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மனைவிக்கு பதைக்கும் மனசு. ஐயோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சோன்னு பதைக்கும். இப்ப கொஞ்சம் லேட்டா வந்தாரா என்ன ஆகுது, எங்க போனாரோன்னு சந்தேகம் வருது. அப்பெல்லாம் புருஷனுக்கு என்ன ஆச்சோன்னு பதைக்கும், இப்போ எங்க போயிருக்கோ வரட்டும், செல்போனை ஓபன் பண்ணி பார்க்கலாம், ரீடயல் என்னென்ன கால்லாம் போயிருக்கு, அவுட் கோயிங் கால் நம்பரை பார்க்கலாம். ஒரு புருஷன் ஐயோ மாரடிக்கிற மாதிரி இருக்குமா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு, பொண்டாட்டி அவர் செல்போன் எடுத்துட்டு சொல்லுங்க, பாஸ்கோடு சொல்லுங்க, போன் பண்ணணும். இல்ல இல்ல பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு மாதிரியா தான் இருக்கு, பாஸ்கோடெல்லாம் சொல்ல வேணாம், செல்போன் எல்லாம் திறக்க வேண்டாம், விட்டு. மீண்டும் மீண்டும் ஒரே செயலை நம்மை செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காரங்களோட எண்ணிக்கை வீங்க வீங்க அதிகமாக அதிகமாக நமக்குள் குண்டலினி சக்தியின் இயக்கம் குறையும். ஆழ்ந்து கேளுங்க,
உங்களுக்கும் இறைவனுக்கும் இடைவெளி ஒன்னே ஒண்ணுதான், இந்த சம்ஸ்காரங்களின் தொகுப்பு. அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்மை நம்மாலேயே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மூடத்தனமான செயல்களை செய்வதும், செய்வதை சரி என்று நமக்கு நாமே நியாயப்படுத்திக் கொள்வதும். ஆழ்ந்து கேளுங்க. நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமையும், முடியாது செயல்களை செய்தலும், அந்த செயல்களை நியாயப்படுத்திக் கொள்ளுதலும், இதுதான் நம்முடைய குண்டலினி சக்தி நமக்குள் இயங்காமல் தடை செய்கின்ற மிகப்பெரிய பாறாங்கல். பொங்கி வருகிற நதியை அணை போட்டு தடுப்பது போல. ஐயா, கரை கட்டலாம், தப்பில்லை, அணை கட்டக்கூடாது. கரை கட்டுறது வேற, அணை கட்டுறது வேற. கரை கட்டுறது முறைப்படுத்தி செய்தல். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில நிறைய இந்த சம்ஸ்கார பதிவினாலதான் நிம்மதி இல்லாமல் பல்வேறு துக்கத்தை நீங்களே உருவாக்கிட்டீங்கன்னு புரியுது. உறவுகள், நம்ம உடல் நலம் கூட. சரியான உணவு எது, சரியான உணவு பழக்கம் எது, சரியான தூக்க பழக்கம் எது, சரியான தினசரி வாழ்க்கை பழக்க வழக்கம் எது நமக்கு தெரியாம இருக்கா? எல்லாருக்குமே தெரியுங்கய்யா. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப நிறையவே தெரியும். ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நிறையவே தெரியும். பிரச்சனையே என்னன்னா, நம்மை நாமே ஹேண்டில் பண்ண முடியாமல், நம்மை நாமே நெறிப்படுத்திக் கொள்ள முடியாமல் செய்கின்ற செயல்கள். எவ்வளவு பெரிய அத்வைத ஞானியாக இருந்து தானே இறைவன் அனுபூதியில் உணர்ந்திருந்தாலும் விக்கிரக வழிபாட்டை விடக்கூடாது. திருமேனியில் அர்ச்சாவதார வடிவத்தில் இறைவனை வழிபடுவதை நிறுத்தக்கூடாது. நல்லது, ஆழ்ந்து கேளுங்க. நம்முடைய உடல் நலம், அதுல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய மனநலம், அதுல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய உறவுகள், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி மனைவி அக்கா தங்கச்சி மகள் மகன், இந்த உறவுகள், அதுல இருக்கிற பிரச்சனை, நம்முடைய பொருளாதார வளம். ஐயா, உண்மையில பாத்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் கூட நம்ம மனம் சார்ந்ததுங்கய்யா. பல நேரத்தில் நமக்கே நம்ம மேல நம்பிக்கையோ தைரியமோ இருக்கிறது இல்லை. அதனாலதான் நாமளே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வளம்படுத்திக்கிறதுக்கான முயற்சியிலையும் இறங்குறதில்ல, செயல்பாட்டையும் செய்யறதில்ல. தருதரம் தான் நம்முடைய தலைவிதின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். வேற யாரும் முடிவு பண்றது இல்லை, நாமளே முடிவு பண்ணிக்கிறது தான். உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம், உறவுகள், மன நிம்மதி, இந்த எல்லா பிரச்சனையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே ஹேண்டில் பண்ண முடியாத இந்த சம்ஸ்காரங்கள் தான் மிகப்பெரிய எதிரிகள். இது எத்தனை பேருக்கு புரியுது? கைதுக்குங்களா? நல்லதுங்க. ஒரு பொங்கி வருகிற காட்டாற்றை அணை போட்டு தடுப்பது போல ஆழ்ந்து கேளுங்க. நமக்குள்ள பொங்குற குண்டலினி சக்தியை கரை கட்டி முறைப்படுத்தலாம், தவறில்லை. ஆனா அணை கட்டி தடுத்து விட்டால் அழிந்து விடும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் குண்டலினி சக்தி முழுமையாக பொங்குகின்ற குண்டலினி சக்தியோடு தான் நம்ம பிறந்தோம்.
இந்த சம்ஸ்காரங்களுடைய எண்ணிக்கை லோடு அதிகமாக அதிகமாக குண்டலினி சக்தியின் ஓட்டம் குறைய துவங்கியது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சம்ஸ்காரங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதேதானா, 30 வயசுக்கெல்லாம் என்ன ஆகிறோம், இதேதானா, வெறுமை வெறுமை வந்த உடனே சோம்பல் வந்துருது. சோம்பலும் வெறுமையும் வந்தவன் செத்து போயிடுறது பெட்டர். ஏன்னா சோத்துக்கு பாரம் இருக்காது, பூமிக்கு பாரம் இருக்காது. சோம்பலும் வெறுமையும் வந்தவன் உடம்புல இருந்தாலும் பிணத்துக்கு சமம்தான். நம்முடைய உடல் நலமாகட்டும், மனநலமாகட்டும், பொருளாதார வளமாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளால் கூட உறவுகளை சதிச்சிருக்க மாட்டீங்க, உங்க குரலால தான் சதிச்சிருப்பீங்க. பல நேரத்தில் நீங்க சொன்ன வார்த்தையை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா அது தப்பே இருக்காது. ஆனா சொன்ன வேகம் என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமா சாமி, நான் சொன்ன வார்த்தை கரெக்ட் தான், ஆனா சொன்ன வேகம் உறவு சதஞ்சு போச்சு. அதே மாதிரி மற்றவங்களும் அவங்க சொல்ற வார்த்தை கரெக்டா இருக்கும், ஆனா சொன்ன வேகம் என்ன பண்ணும்? உறவை சதைச்சிரும். திரும்பி பார்த்தா, உங்களை நீங்களே திரும்பி பார்த்தா, உங்க சக்தி பொங்கறதுக்கு நீங்களே தடையா போட்டுக்கிட்ட இந்த சம்ஸ்காரங்கள் எத்தனை பேருக்கு தெளிவா தெரியுது? ஆமாப்பா, நிறைய என்னுடைய சம்ஸ்காரங்கள், என்னுடைய மனப்பதிவுகளால தான் நான் என் வாழ்க்கையில நிறைய தடைக்கல்லை போட்டு நிறைய விஷயங்கள துக்கத்தை நானே உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெளிவா புரியுது? ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆராய்வோமா, நம்மள நாமளே ஆராய்வோமா? முதல்ல உங்க உடம்புல பிரச்சனை வர்றதுக்கு, இல்ல மனசுல பிரச்சனை வர்றதுக்கு, இல்ல வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு, இல்ல உறவுகள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு 20 மன அமைப்பு கண்டுபிடிச்சு எழுதுங்களேன். அடிப்படையா கண்டுபிடிக்கிறத மட்டுமாவது உங்க வேலை. ஒரு 5 நிமிஷம் பேப்பர் பென் எடுத்துட்டு 20 மன அமைப்பு, அதாவது எந்த மன அமைப்புகளால் உங்க வாழ்க்கையில நிறைய துக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்க,